Okay, good morning, students. So, first question, exercise 6.3, 10th max. From the top of your rock, 50 root 3 meter high. ஸோ ஒரு ராக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ராக்கோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 50 ரூட் 3 மீட்டர் ஹைட். ஓகே, நான் ஒரு ராக் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 50 ரூட் 3 மீட்டர். The angle of depression of your car on the ground is observed to be 30 degree. The angle of depressionனா மேலே இருந்து கீழே பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே, மேலே இருந்து கீழே பார்க்குறாங்கன்னு அர்த்தம். டிப்ரெஷன் கீழ் நோக்கி பார்க்குறாங்க, டிக்ரீசிங் ஆர்டர். டிப்ரெஷன் கீழே பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ கீழே பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு ஹைட்டான இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ராக் மேலே நின்றுட்டு டிப்ரெஷன் ஆஃப் த கார் ஆன் த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ் டு பி 30 டிகிரி. ஸோ ராக் மேலே நின்றுட்டு காரோட கிரவுண்ட் பார்க்குறாங்க. கிரவுண்ட் தான் சொல்லியிருக்காங்களா, கிரவுண்ட் இஸ் அப்சர்வ் டு பி 30 டிகிரி. ஸோ இங்கே நிற்கும் போது இதோட வியூ எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஓகே, வியூ எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். 30 டிகிரி. எவ்வளோ ஆங்கிள் சொல்லியிருக்காங்க? மேலே டாப்ல இருந்து பார்க்கும்போது எவ்வளோ ஆங்கிள் இருக்குது சொல்லியிருக்காங்க? டிப்ரெஷன் இஸ் வாட்? 30 டிகிரி. ஸோ ராக் மேலே நின்றுட்டு காரை கீழே பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஆங்கிள் என்ன போட்டிருக்கோம்? நம்ம இங்கே நின்றுட்டுருக்காங்க, ஆள் வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருந்துட்டு கீழே பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது ஸோ வியூ என்னது? 30 டிகிரி. ஓகே, கிளியர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்? கார் ஃப்ரம் த ராக். ராக்லேருந்து காருக்கு வர டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ ராக்லேருந்து காருக்கு வர டிஸ்டன்ஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியர். லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது அவங்க ராக்கோட ஹைட் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ஹைட்டை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இருக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் லைனை. ஓகே, ராக்கோட ஹைட்டு இது காருக்கும் ராக்குக்கும் இருக்க டிஸ்டன்ஸு. ஓகே, ராக்கோட ஹைட்டு. ஸோ இது வந்து வியூ, டிப்ரெஷன். ராக் மேலே நின்றுட்டு காரை பார்க்குறாங்க, இது டிப்ரெஷன். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது இல்லையா? அதை நான் வந்து டீன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ராக்கோட ஹைட் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு கொடுத்துட்டாங்க? 50 ரூட் 3. இதோட ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? நம்ம 30 டிகிரி தெரியும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்? சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 2 பேரலல் லைனில் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் கட் ஆகுது. நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. 2 பேரலல் லைனில் நடுவில் ஒரு லைன் கட் ஆகுது, டிரான்ஸ்வர்சல் லைன் கட் ஆகுது. ஓகே, சேம். இங்கே மேலே ஒரு பேரலல் லைன், கீழே ஒரு பேரலல் லைன், நடுவில் ஒரு லைன் கட் ஆகிட்டு வருது. ஸோ அப்போ இங்கே 30 டிகிரினா ஆங்கிள் இங்கே 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 30 டிகிரினா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிளும் என்னது? 30 டிகிரி தான். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த லைனுக்கு ஆப்போசிட் எடுக்கணும். இந்த சைடும் என்ன நம்மளுக்கு 30 டிகிரி தான். ஓகே, கிளியர். ஸோ லைனுக்கு ஆப்போசிட் எடுக்கணும். ஸோ இந்த பக்கம்னா லைனுக்கு ஆப்போசிட் இந்த சைடில் எடுக்கணும். ஸோ இந்த சைடும் என்னது? 30 டிகிரி. ஸோ நம்மளோட ஆங்கிள் என்னது? 30 டிகிரி. ஓகே, ஸோ வியூ மேலே ஆங்கிள் இருக்குன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க? அட்ஜசென்ட்டுக்கு ஆங்கிள் மாற்றிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இங்கே ஆங்கிள் இருந்தால் தான் நம்மளால டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஈஸி டு சால்வ். ஓகே, ஸோ டிரான்ஸ்வர்சல் லைன் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த லைனுக்கு இன்னொரு பக்கத்தில் ஆப்போசிட் சைடில் பார்க்குற ஆங்கிள்ஸ் என்னது? ஈக்குவல் தான். ஓகே, கிளியர். ஸோ இந்த லைனுக்கு இந்த சைட் 30, இந்த சைடு என்ன ஆங்கிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக பார்க்கணும். இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே மேலேனா இங்கே கீழே, அதுவும் கீழேனா அதே ஸ்ட்ரெயிட் கீழே இந்த சைடு பார்க்கக்கூடாது, ஆப்போசிட் பக்கம். மேலே இருக்குன்னா கீழே ஆப்போசிட் சைடும் 30 டிகிரி. ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி ஆங்கிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? அட்ஜசன்ட் தெரியும், கீழே அட்ஜசன்ட். ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்குது, இது வந்து ஆப்போசிட். ஓகே, கிளியர். இது வந்து ஹைப்போட்டென்யூஸ். ட்ரையாங்கிளில் லென்த்தி லைன் சொல்லலாம். லென்த்தி லைன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது. எந்த லைன் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது? இல்லைன்னா ஸ்லாண்டாக இருக்க லைன், ட்ரையாங்கிளில் ஸ்லாண்டாக இருக்க லைன், அது ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னு ஃபைன் பண்ணலாம். ஸோ அட்ஜசன்ட் இது, ஆப்போசிட் இது. நம்மளுக்கு அட்ஜசன்ட் தான் தேவை, கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் வேல்யூ கொடுத்துட்டாங்க கொஷினில். ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணால் தான் நம்ம சம் சால்வ் பண்ண முடியும். ஹைப்போட்டென்யூஸ் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தான் நெசசரி. ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இருக்கிற ஃபார்முலா என்னன்னா நம்மளுக்கு tan θ. cot θவும் யூஸ் பண்ணலாம். அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்
உங்களுக்கு ஆன்சர் வரும். நான் tan theta யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்கிள் என்ன போட்டிருக்கேன், ட்ரையாங்கிள் ஏசிபி. ஸோ ஏ, இது பி, இது சி. ஏ ஆங்கிள் எங்கே இருக்கோ அந்த லெட்டர் தான் நடுவில் போடணும். சியில் தான் ஆங்கிள் இருக்குது. ஸோ சி நடுவில் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது பி, ஏசிபி. இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட் இருக்குல்லையே, இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துட்டேன். ஸோ ட்ரையாங்கிள்க்கு நான் tan theta யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் தான் ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஃபார்முலா வரும். ஸோ tan 30 degree ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் ஏபி, அட்ஜசன்ட் என்னது பிசி. ஓகே, ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது, ஹைட், ராக்கோட ஹைட் 50√3 டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து டிஸ்டன்ஸை வந்து டின்னு வச்சுருக்கோம், அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டி tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. ஓகே, இந்த டேபிள் நீங்கள் படிக்கணும், ஆங்கிள் டேபிள். 1/√3. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். இது இங்கே டி கூட 1 மல்டிபிள் பண்ணால் டி தான். ஸோ 50√3 கூட √3 இந்த சைடு என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிபிள். ஸோ டி ஒன்ஸ் ஆர் என்னது டி தான். ஸோ √3 இங்கே மல்டிபிள் பண்ணால் 50√3 மல்டிபிள் √3. √3 2 தடவை இருக்கு இல்லையா, √3 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட்டை என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 3 இருக்குது. ஸோ 3 5s are is what, 15 ரிமைனிங் இருக்கு 1 0வை ஜாயின் பண்ணிட்டோம், மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் என்னது 50 மீட்டர். ஸோ காருக்கும் ராக்குக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது 50 மீட்டர். காருக்கும் ராக்குக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 50 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, தேங்க்யூ.